ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட மதராசி திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் அப்படின்ட்டு நடிகர் சல்மான் கான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தமிழ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சமீபத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் தான் மதராசி. ஸோ அந்த திரைப்படம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து ருக்மணி வசந்த், வித்யுத், விக்ராந்த் இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. மேலும் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏஆர் முருகதாஸுக்கு ரொம்ப வருடம் கழிச்சு நல்ல ஒரு கம்பேக்கான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிச்சு. ஸோ இந்த திரைப்படம் முன் வந்து முருகதாஸ் வந்து இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் வந்து சிக்கந்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சல்மான் கான் ஹீரோவாக நடிச்ச இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு டிசாஸ்டரான தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது குறித்து வந்து கேள்வி எழுந்தபோது சல்மான் கான் வந்து படப்பிடிப்பு வருவது லேட்டு, ஸோ அதனால தான் வந்து படப்பிடிப்பு வந்து சரியாக நடக்கலை அப்படின்றது ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க சல்மான் கான் மேலே. அண்ட் இந்த ஒரு விஷயம் சல்மான் கான் ஃபேன்ஸ் பற்றியில் சில பேர் வந்து ஏஆர் முருகதாஸ் மேலே கோவப்பட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு. ஸோ ஏஆர் முருகதாஸ் வந்து எப்படி வந்து சல்மான் கான் அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் அப்போ ட்ரெண்டாக போச்சு. இதில் இப்போ வந்து பிக் பாஸ் 19வது சீசன் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற நம்மளோட நடிகர் சல்மான் கான் வந்து இது குறித்து வந்து பிக் பாஸ் மேடையிலே வந்து பேசியிருக்காங்க. அதாவது சிக்கந்தர் படப்பிடிப்புக்கு நான் லேட்டாக வந்ததுனால தான் அந்த திரைப்படம் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து மதராசி பட ஹீரோ வந்து காலையில் 6 மணிக்கெலாம் வந்து விடுவாராம். ஆனால் அந்த திரைப்படம் என்ன பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்ட்டு வந்து கலாச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கொஞ்சம் கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக வந்து அவர் வந்து மதராசி படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்ட்டு தான் வந்து சொல்ல வராரு அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது. இந்த ஒரு விஷயம் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.